රාමනාථන් අර්චනා මන්ත්‍රීවරයා විසින් பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தனிப்பட்ட முறையில் பெண்கள் உள்ளிட்ட வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு சமூக குழுக்கள் மற்றும் மத அமைப்புகளை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் அவமதிக்கும் அநாகரிகமான மற்றும் கருத்து முரண்பாடான கருத்துக்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தனர். இவ்வாறான கருத்துக்கள் மூலம் பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தின் கௌரவத்திற்கும் பாரிய இழுக்கும் அபகீர்த்தியும் ஏற்படுவதுடன் அதனூடாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றமையை நான் கூற விரும்புகிறேன். இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் எச்சரிக்கை விடுத்துள்ளேன். எவ்வாறாயினும் என்னால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்படுவதிலிருந்து அவர் தவறியுள்ளமையை என்னால் கண்காணிக்கக்கூடியதாக இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்படும் இவ்வாறான கருத்துக்களும் செயற்பாடுகளும் பாராளுமன்ற நிலைய கட்டளைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள், பாராளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் விதிமுறைகள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்க விதிமுறைகள், பாராளுமன்ற சம்பிரதாயம் என்பவற்றை மீறும் வகையில் காணப்படுகின்றமையை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் 2025 மார்ச் மாதம் 20, 21, ஏப்ரல் 8, 9, 10 மற்றும் மே 6, 7, 8 ஆகிய 8 நாட்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்துக்குள் தெரிவிக்கப்படும் எந்த ஒரு கருத்தையும் அச்சு, இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகங்களில் நேரலையில் வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு உத்தரவிடுகிறேன். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினரால் வெளியிடப்படும் அவமதிக்கும் அநாகரிகமான மற்றும் கீழ்த்தரமான சொற்களையும் கருத்துக்களையும் ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நான் இங்கு கூற விரும்புகிறேன். அத்துடன் இந்த நேரலை இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதிக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொள்ளும் விதத்திற்கு அமைவாக இந்த தற்காலிக தடை நீக்குவதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராயப்படும் என்பதையும் இந்த சபைக்கு நான் கூற விரும்புகிறேன். වැඩිදුරට සඳහන් කිරීමට කැමැත්තෙමි.